ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஒரு சிக்கன் பிரியாணி ஹோட்டல் ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்னு பாத்திரலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பெரிய சைஸ் வெங்காயம் 1, 2 பச்சை மிளகாய், 3 தக்காளி, ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி. அடுத்து பிரியாணில முக்கியமான ஐட்டமே இதுதாங்க. மிக்ஸி ஜார்ல இஞ்சி, பூண்டு, 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு ஜாதி பத்திரி, பொடி பண்ணி வச்ச ஜாதிக்காய 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பிரியாணி பண்றதுக்கு பாஸ்மதி ரைஸை 1 கப் எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கோகனட் ஆயில கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கோல்டு வினர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு 2 பீஸ் பிரியாணி இலை, ஒரு பட்டை, இதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணெயில வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வர வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நல்லா இதை பொன்னிறமாக வதக்கவும் இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எண்ணெய் திரிஞ்சு வரும்போது தக்காளியும் மல்லி புதினா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தக்காளி மல்லி புதினாவை அப்படியே லைட்டாக வதக்கிட்டு ஒரு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். மூடியை திறந்து பார்க்கும்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கனை அதோட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை 2 டைம் பெரட்டி விட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்புறம் திறந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிரியாணி மசாலா ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போட்டுருங்க. லைட்டாக கரம் மசாலா 5 ரூபா பேக்கெட் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இது என்னோட சீக்ரெட் மசாலா, இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாம் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக 2-3 டைம் கிளறி விடுங்க. அப்புறம் கரெக்டான அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணி உப்பையும் சேர்த்துக்கலாம். லைட்டாக 2-3 தடவை கிளறி அரிசியும் தண்ணியும் சம பங்குக்கு வர அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். அரிசியும் தண்ணீரும் சம அளவுக்கு வந்த பிறகு நம்ம நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 விசில்ல அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். விசில் போனதோ பிரியாணியை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம். நீங்களே பாருங்க பிரியாணி எப்படி இருக்குன்னு. பிரியாணி உதிரி உதிரியாக வந்திருக்கிறத நீங்களே பார்க்குறீங்கல்ல. நான் செஞ்ச பிரியாணி பார்க்கவும் எனக்கே ஆசை வந்துருச்சு. நான் உடனே போட்டு சாப்பிட்றதா வேலை. வீடியோவில் பார்ப்போம். பாய் மக்களே.